தேவனுடைய ஊழியக்காரர்களை வரவேற்கிறோம், ஆனால் எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் தீரவில்லை, நாங்கள் தசமபாகம் கொடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு தசமம் சரியாக கொடுக்க முடியாது, சில சமயத்தில் கொடுக்க முடியும், அது எங்கே போகிறது என்றும் தெரியாது. ஏன் இந்த தசமத்துக்குரிய ஆசீர்வாதம் வருகிறது இல்லை? இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்று எல்லாவற்றையும் ரத்தின சுருக்கமாய் கர்த்தர் கொடுத்த நேரத்துக்குள்ளாக நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். முதலில் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம், ஒரு தனி மனிதனையோ ஒரு தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகமோ அல்லது தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்த ஒரு ஊழியக்காரனுடைய அபிஷேகம், அது விசுவாசின் அபிஷேகத்துக்கும் ஊழியக்காரனுடைய அபிஷேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதை சபையார் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு நான் 26 வயதில் சிலருடைய அழைப்பு மணியை அடித்து நாம் போய் அவர்கள் வீட்டில் நிற்கிற பொழுது, அருள் என்று சொன்னால் அவங்க அப்பா வரலையான்னு கேட்டாங்க. 26 வயதில் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணோன்னு, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது அவங்க கண்ணுக்கு அப்போது, இப்போ இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்களுக்குள்ளே ஒரு தோற்றத்தினுடைய ஒரு வரைபடம் இருக்கும். ஒரு ஊழியக்காரன்னா இப்படி தான் வருவாங்க, அது என்னமோ அது சரியோ தவறெல்லாம் இல்லை, அவர்களுக்குள்ளே ஒரு தோற்றத்தினுடைய வரைபடம் இருக்கும். அப்புறம் கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பித்ததும் அவங்க அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, இல்லைன்னு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், சில சமயத்தில் பல சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வராததில்லை, வரும், மிக சாதாரணமாக வரும். மிகப்பெரிய எச்சரிப்பின் வார்த்தை மிக சாதாரணமாக வரும். பிரம்மாண்டமான ஒரு பின்னணி, ஊழிய பின்னணி, திரளான ஜனங்க, மிகப்பெரிய ஒரு மேடை, அதை அந்த செய்திகளெல்லாம் எடுத்து தொலைக்காட்சிகளை போடத்தக்கதான காரியங்கள், அதாவது பிரம்மாண்டமான கூட்டங்களிலே வருகிற தேவனுடைய வார்த்தையை போல வந்தால்தான் தனிப்பட்ட குடும்பத்தினர் சிலர் ஏற்றுக்கொள்வாங்க. மிக எளிமையான விதத்தில் 1-to-1 பேசிஸில் தொலைபேசியில் வரலாம், வாட்ஸ்அப்பில் வரலாம், கூப்பிட்டு சொல்லலாம். ஏதோ ஒரு தேவனுடைய மிகப்பெரிய ஒரு வார்த்தை, வரப்போகிற தீங்குகளுக்கு மிக சாதாரண விதத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆனால் தேவ வார்த்தை. இப்படித்தான் யாக்கோபு என்ற அருமையான பக்திமானுடைய வீட்டில் சோர்ந்து அதாவது அந்த முற்பிதாக்களுடைய சாபங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இறங்க ஆரம்பித்தது. யாக்கோபு விசுவாசி ஒப்பனையாக காணப்படுகிறான். அம்மா தகப்பனை ஏமாத்தினா என் மீது சாபம் வருமே என்று சொன்ன பொழுது ரெபேக்காள் அம்மையார் சொல்லுகிறாங்க, வர்ற சாபம் என் மீது வரட்டையா, வேலையை படுறா, நான் சொன்னதை மட்டும் செய்டா. இளையகுமாரன் இல்லையா, அதனால் உரிமையில் சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்கிறத மட்டும் செய்யி, உன் மேலே வர